ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீ சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான லாக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் லாகில் நான் சொல்லியிருப்பேன். நாளைக்கு வந்து என்னோடய ஜியோட பர்த்டே, அதனால் வந்து ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இவருக்கு பர்த்டே, அதனால் வந்து வெளியே எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணது தான் இது. பசங்களுக்குமே ஹாஃப் இயர்லி லீவ் விட்டாச்சு இல்லையா? ஸோ அதனால் அங்கே போய் நம்மளோட இவரோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிக்கலான்ட்டு நாங்கள் வந்துவிட்டோம். ஸோ பெருசாக செலிப்ரேஷன்லாம் பண்ண மாட்டோம், வீட்டிலேயே பண்ணிக்குவோம். இருந்தாலுமே வந்து ஹாஃப் இயர்லி லீவ் குழந்தைங்களுக்கும் அப்படிங்கிறதுனால கிளம்பியாச்சு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன், பார்ட் 1 பார்ட் 2ன்னு. ஸோ ப்ரீ பிளானிங்காக பார்த்திங்கன்னா இவர் தான் குல்லாலாம் எடுத்து வச்சுருந்தார் குழந்தைங்களுக்கு. ஜர்க்கின், அப்புறம் எனக்கு ஸ்வெட்டர், இதெல்லாமே எடுத்து வச்சுட்டாரு சாரு. அப்புறம் மருந்து எல்லாம் மறந்துடுவோன்ட்டு நானுமே கொஞ்சமெல்லாம் மறந்துட்டு போய் டோஸ் வாங்குவேன். இவர்கிட்ட திட்டுவார், அது கூட எடுத்து வைக்க. என் பசங்க எதுவுமே எடுத்து வைக்க மாட்டாங்க. ஒன்று நான் எடுத்து வைக்கணும், இல்லைன்னா அவர் எடுத்து வைக்கணும். அப்புறம் அவரே எடுத்து வச்சிட்ருக்காரு. சோப்பு, அதுக்கப்புறம் டூத் பேஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சுட்டாரு நைட்டே. மார்னிங் வந்து கிளம்பியாச்சு, எல்லாமே வீடு பூட்டிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லை. எங்கள் அம்மி கூட குழந்தைங்கள விட்டுட்டு நீயும் அவர் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. நான் அவங்கக்கிட்ட ஆல்ரெடி சொல்லியாச்சு குழந்தைங்கக்கிட்ட போகலான்ட்டு. அதனால் அவங்களையுமே கூட்டிகிட்டு போகலாம், வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மொதல் நாள் தான் பையனுக்கு, சின்னவனுக்கு உடம்பு சரியில்லை. அவனுக்கும் வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அப்போ தான் போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு வந்தோம். எனக்குமே வந்து பயங்கர கோல்டு. இப்போயுமே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும் வாய்ஸ் சேஞ்சிங். போயிட்டு வந்து ஒரு 2-3 டேஸ் கழிச்சு தான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோவே எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஃபீவர் வர்ற கண்டிஷனர் அந்தளவுக்கு இருந்தது. இருந்தாலுமே நம்ம வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பி போனோம். மார்னிங் வந்து சாப்பிட்டாச்சு, கடையிலே சாப்பிட்டுக்கலாம், எதுவும் செய்ய வேணான்ட்டார். பார்த்திங்கன்னா எண்ணெய் வடிஞ்சிட்டெல்லாம் நம்மளுக்கெல்லாம் போகிறதுக்கு செட் ஆகாதுன்னு ஹேர் பாத் எடுத்துருந்தேன். அது என்னடானா காயவே மாட்டேங்குது. ஏன்னா மார்னிங் கிளம்புறனால கூலிங்காகவே இருந்தது, காயவே இல்லை. ஸோ அதை அப்படியே ஃப்ரீ ஹேராகவே விட்டுட்டு கிளம்புன, காரில் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் பக்கமாக வந்துவிட்டோம். ஸோ வந்துட்டு நம்ம ஒரு 12 ஓ கிளாக் ஆயிடுச்சு, 12:30 ஆயிடுச்சு. வரும்போதே பார்த்திங்கன்னா பக்கெட் பிரியாணி வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஈரோட்டில் பார்த்திங்கன்னா தர்பாரில் பார்த்திங்கன்னா பக்கெட் பிரியாணியும் வாங்கிட்டு வந்துட்டோம், மட்டன் பிரியாணி. அப்புறம் சிக்கன் 65. அப்புறம் சின்னவன் வந்து பிரியாணி சாப்பிட மாட்டான், அவனுக்கு வந்து வெஜ் ரைஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தாச்சு. ஸோ உள்ளே போயிட்டு எங்கேயாச்சும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ நல்லா வந்து நம்ம மேலே ஏறவே ஹீல்ஸ் ஏரியா ஏறும்போதே நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. குட்டி காஷ்மீர்னு சொல்லலாம், அந்தளவுக்கு இருந்துச்சு இந்த தடவை. நாங்கள் ஏற்காடு வந்து 2-3 டைம்ஸ் போயிருக்கோம். இருந்தாலுமே இது வந்து இது சீசன் டைம் இல்லையா? ஸோ அதனால் ரொம்பவுமே சில்லுன்னு. ஏன்னா நம்ம டிசம்பர் மந்த் எப்பயுமே நமக்கு வந்து சில்லுன்னு இருக்கும், வின்டர் சீசன் இல்லையா? ஸோ அதனால் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. கார்லேருந்து என்னால் வெளியவே வர முடியல. அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூலிங் அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ ஆன் த வேல பார்த்திங்கன்னா நிறைய மங்கி ஃபெல்லோஸ் நிறையா இருந்தாங்க. ஸோ அவங்க பக்கத்தில் தான் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் போய் உட்காந்து சாப்பிட்டோம். பயமாகவே இருந்துச்சு. ஸோ மெயின் ரோட் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா மங்கி ஃபெல்லோஸ் தான் நிறைய இருந்தாங்க. நம்ம சொந்தக்காரங்கள்லாம் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தார். ஸோ ஏற்காடு யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஃபேவரட்டான பிளேஸ் ஏன் அப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆன புதுசில் நானும் அவரும் போன ஃபஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் அங்கே தான் ஃபஸ்ட்டு போனோம். அதனாலவே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவுமே இல்லாமல் இந்த தடவை நாங்கள் ஃபஸ்ட்டு போய் இருந்த ரெசார்ட்லேயே புக் பண்ணணுன்னு நினச்சோம். ஆனால் அங்கே கிடைக்கல. ஏன் அப்படின்னா சீசன் டைம் இல்லையா? ஸோ ஹாஃப் இயர்லி லீவுங்கிறனால ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ரூம் ஃபுல்லாகவே உங்களுக்கு புக்கிங் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஜெயம் ஸ்டே ஹோம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது எங்களோட வெட்டிங் டே அன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு போன ரூமையே வந்து புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
ஸோ அங்கே தமிழ்நாடு அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு இல்லையா, ரெசார்ட்டு. அங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் அங்கே. அங்கே தான் வந்து பயங்கர ரஷ்ஷு. அங்கே எல்லாமே புக்கிங் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. அதனால் புக் பண்ண முடியல. ஸோ ஜெயம் ஸ்டேவும் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அங்கே செட்டப்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாதியிலேயே வந்து கார் நிறுத்திட்டு சாப்பிட்றதுக்காக இறங்கிட்டோம். ஸோ இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. இனி வந்து உள்ள ஹில்ஸ் ஏறலை, அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நம்ம சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கார் வந்து ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணிவிட்டு நின்றுட்டோம். கீழே உட்காந்துக்கலான்ட்டு பெட்ஷீட் கொண்டு போயிருந்தோம். ஸோ அங்கே அதை பெட்ஷீட்டை இது பண்ணிவிட்டு உட்காந்துட்டோம். எல்லாமே அவர் தான் எடுத்து வச்சிட்டு இருந்தார், சாப்பாடு எல்லாமே ஷேர் பண்ணி கொடுத்துட்டு. ஸோ பிரியாணி இந்த ஒரு சுச்சுவேஷனில் உட்காந்து சாப்பிட்றது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளை சுற்றியும் பார்த்திங்கன்னா குரங்குகள் இருந்துச்சு, மங்கி ஃபெல்லோஸ் நிறைய உட்காந்துருந்தது. அதுவும் சாப்பாடு திறந்த உடனே பயங்கரமாக கூட்டமாக வந்துருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நான் எடுத்துகிட்டு. ஸோ எங்களோட அழகண்ணா தான் குச்சி வச்சுட்டு மிரட்டிகிட்டே இருந்தார். நான் சாப்பிடவே மாட்டேன்னேன். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா உட்காருங்க சாப்பிடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் தான் குச்சி வச்சு மிரட்டிகிட்டே இருந்தார். ஃபைனலாக நாங்கள் சாப்பிட்டு கிளம்புனதுக்கப்புறம் அந்த தட்டில் கொஞ்சமாக சாப்பாடு வச்சுட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், சாஸ் பாக்கெட் சாப்பிடுது. அது அப்படியே மென்னே முழுங்கிருச்சு. இதெல்லாம் ஒரு ஆச்சரியம்தான். குரங்கு இது ஒவ்வொரு பருக்கியாக வந்து விடாமல் சாப்பிடுது. ஒரு சாப்பாடு கீழே இருந்தாலும் அதை வீண் பண்ணாமல் எப்படி சாப்பிடுது பாருங்கள். கொஞ்சமாக கீழே இருந்தது, அது கூட அது வந்து வேஸ்ட் பண்ணல, அந்த மாதிரி சாப்பிட்டுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டில் இருந்த சாப்பாடெல்லாம் பொறுக்கி சாப்பிட்ருந்தது. நாங்கள் பெட்ஷீட் எடுக்கவே என்னால் முடியல. அந்த கொஞ்சமாக சிந்தி இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் எப்படி சாப்பிடுது பாருங்கள். மனுஷங்களாட்டவே இருந்தது. அதை கொஞ்சம் நேரம் 1/2 hour ஒரு 20 நிமிஷம் நாங்கள் நின்று அதை பார்த்துட்டு தான் போனோம், எப்படி சாப்பிடுது அப்படின்னு. கொஞ்சம் சாப்பாடெல்லாம் வச்சுருந்தோம், சாப்பிட்டுச்சு. ஸோ வச்ச உடனே நிறைய குரங்குகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தூக்கிட்டு ஓடிடுச்சு. வெறும் தட்டையே பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பிடுது. எப்படி சாப்பிடுது பாருங்கள். இதை பார்க்கவே நல்லா ஒரு ஆசையாக இருக்குது. மனிதர்கள் மாதிரியே பண்ணுறனால அதை பார்க்கவே இதாக இருந்தது. அது கொடுத்தா கையில் வாங்கி சாப்பிடுது, அந்த மாதிரி இருக்குது. தட்டு பாருங்கள், தட்டில் எப்படி சாப்பிடுதுன்ட்டு. குழம்பு பார்த்திங்கன்னா பார்க்கணும் பாருங்கள். ஒரு தட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற குரங்கு எப்படி வந்து இது பண்ணுது பாருங்கள். நம்ம பாயாசமெல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி சாப்பிட்ருக்குது. குழம்பு காயதான் கொண்டு போய் அதை வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக குழம்பு எல்லாமே சாப்பிட்டுச்சு. சுற்றி இந்த குரங்குகளை வந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ஒரு 20 நிமிஷம் அங்கேயே நின்றுட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கிளம்பியே வந்தோம். ஏன்னா அந்தளவுக்கு சேட்டை செஞ்சிட்டு இருந்தது, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஆனால் பயமெல்லாம் எதுவும் இல்லை. அவங்க வந்து நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நம்மளை அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கங்கிற மாதிரி தான். என்னென்னா சாப்பாடு கொடுக்காம, அதாவது நம்ம ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா அது பிடுங்கிட்டு ஓடிடும். அதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் வச்சுட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருந்துக்குவாங்க. சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்பிட்டோம். ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு கிளம்பியாச்சு. இதே மாதிரி தான் ஒரு தடவை கொடைக்கானல் போகும்போதும் மங்கி ஃபெல்லோஸ் இருந்துச்சு நிறையா. ஸோ நிறைய நம்ம ஹியூமன் பீயிங் மாதிரி தான் அது நடந்துக்குது. பார்த்திங்கன்னா பேன் பார்த்துட்டு பெரியவங்க மாதிரி, அது ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனுஷங்க மாதிரியே இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டே வந்தோம். ஸோ இப்போ டாட்டா சொல்லிகிட்டே கிளம்பியாச்சு. சீனரி எல்லாம் பார்த்திங்கன்னா எத்தனை தடவை பார்த்தாலும் அதெல்லாம் நமக்கு போரே அடிக்காது, அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஹில்ஸில். நடந்தே போசனா கூட நான்லாம் போயிடுவேன், அந்தளவுக்கு ரொம்ப அவ்வளோ நல்லா இருந்துச்சு.
வீடியோ என் பையன் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தான். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரூமுக்கு போயாச்சு. ஸோ சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. நம்மள நல்லாவே எல்லா ஹில்ஸுமே ஏறியாச்சு. ஸோ எல்லா கர்வ்ஸுமே கிராஸ் பண்ணி வந்தாச்சு. இப்போ சிட்டிக்குள்ளே வந்தாச்சு நம்ம. மேலேருந்து உங்களுக்கு ஹில்ஸ் கீழே பார்க்கும்போதே எவ்வளோ உயரமாக இருக்குதுன்னு தெரியும். இப்போ வந்து நம்ம ரூமுக்கு போகலாம். கிளைமேட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. மிஸ்ட் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock பக்கமே இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அங்கங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எத்தனை தடவை வந்தாலுமே நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறது மட்டும் குறையவே குறையாது. அந்தளவுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து தள்ள வேண்டியது தான். ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து ரூமுக்கு போகலாம் அப்படின்ட்டு போயாச்சு. ஸோ திங்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டார் அவர். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மேலே போனோம். ரூமுக்கு இப்போ வந்தாச்சு. ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளே போனோடனே ஒரு ரூம், ஒரு பெட்ரூம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பெட்ரூம், டபுள் பெட்ரூம் வந்து இருக்குது ஒரே ரூமில். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பால்கனி இருந்துச்சு. ஸோ பால்கனியிலேருந்து நின்று பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பராக இருந்துச்சு. வியூ நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே இருந்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க திங்ஸ் எடுத்துகிட்டு வர வரைக்கும் உட்காந்துருந்தோம். பசங்களும் அழகண்ணா வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு வியூ பார்க்குறதுக்கு. நியர்பை எல்லாமே பார்த்திங்கன்னா ரெசார்ட் தான். வந்தோடனே ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டாரு வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு. பையனும் வந்துட்டான். ஸோ எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 4 o'clock இருக்கும் நான் இந்த வீடியோ எடுக்கும்போது. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். 4 o'clockே நான் பயங்கர மிஸ்ட்டு. ஸோ ஒரு 8 o'clock பக்கம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு 6 o'clock பக்கம்லாம் ரொம்ப குளிராயிருச்சு. ஸோ ஸ்வெட்டரு நம்ம ஜர்க்கின் குள்ளெல்லாம் போட்டாச்சு. ஸோ கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்தோம். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கடைக்கு போய் நம்ம சாப்பிட்டுட்டு டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் 12 o'clock. ஸோ எல்லாருக்குமே வந்து கோல்டு அண்ட் காஃப் அப்படிங்கிறதுனால ஐஸ்கிரீம் கேக் தான் வாங்கியிருந்தோம். 1/2 kg மட்டும் வாங்கியிருந்தோம். ஸோ அதுவே வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தார் இவர். சில்லுன்னு வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க பசங்கன்னு. அங்கே சாப்பிட்டது தான் இப்போ வரைக்குமே பாருங்கள் என் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. இந்த வீடியோக்கே வாய்ஸ் ஓவர் என்னால் கொடுக்கவே முடியல. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். செலிப்ரேஷனுக்கு பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு பையன் அந்த ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு விட்டுட்டான். ஒரே கொண்டாட்டம் தான் சின்னதுக்கு வாண்டுக்கு. பயங்கர குளிர் இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஹாப்பினஸ். நம்ம ஏற்காடு வந்திருக்கோம். அவனுக்கு ட்ரிப்பு போயிட்டே இருக்கணும். லீவ் விட்டாலே அவன் வந்து ட்ரிப்பு எங்கேப்பா போகலாம், மூணார் போகலாமா, இல்லை ஏற்காடு போகலாமா, ஊட்டி போகலாமா, கொடைக்கானல் போகலாமான்ட்டு கேட்டுகிட்டே இருப்பான். அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இதில். சரி கேக் கட்டிங்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அவ்வளோதான் பெரெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம வந்து ஊர் சுற்ற கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு போய் தூங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே பிளான் என்ன அப்படின்னா போட்டிங் போயிட்டு ஏரோ பார்க் இந்த மாதிரிலாம் எல்லா இடத்தையும் விசிட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம். ஸோ ஆல்ரெடி வந்து நிறைய வந்து பார்த்துருக்கோம். நிறைய டைம் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு இல்லை. கிளைமேட் என்ஜாய்மெண்ட்காக தான் வந்திருந்தோம். ஸோ கிஃப்டெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க அழகண்ணா எல்லாருமே. ஸோ எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்தோம். அதெல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன் இதில். என்னோடய சின்ன பையனோட
ஒரு பிக் குட் ஹேபிட் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு குட் ஹேபிட்னா யாருக்காவது பர்த்டேன்னு சொல்லிட்டா போதும், அது அவங்க ஒரு நாள் பேசியிருந்தாலும் சரி 2 நாள் பேசியிருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் பண்ணிடுவான். அந்த மாதிரி ஒரு ஹேபிட் என்னோடய சின்ன பையனுக்கு இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே தெரியும். எங்களோட ரிலேட்டிவ்ஸு எங்கள் அம்மிக்கு எல்லாத்துக்குமே தெரியும். யாராவது ஒரு 2 டேஸ் பேசினாலும் சரி எனக்கு இன்றைக்கி பர்த்டே அப்படின்னா போதும், அவங்களுக்கு ஏதாவது டேடிகிட்ட அமௌண்ட் வாங்கி அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருவான். அந்த மாதிரி ஒரு குட் ஹேபிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா எவ்வளோ மிஸ்ட் பாருங்கள். நான் 10 o'clock தான் எழுந்திரிச்சு வெளியவே வந்தேன். பார்த்திங்கன்னா அந்த கேக்கெல்லாம் வந்து மீதி வச்சுருந்தோம். அப்படியே நாங்கள் சின்ன சின்ன பீஸ் சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டோம் வெளியவே. நம்ம குரங்கண்ணா வந்து சாப்பிட்ருக்காரு. ஸோ அதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக சாப்பிட்டுடுச்சு. சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டுட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாம் ஹீட்ரு போட்டு எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு வரும். நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னெல்லாம் இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு 3 இடங்களுக்கு நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து டேக் பண்ணுறேன், அதாவது பின் பண்ணி விட்றேன், நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான். நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கிளம்பிட்டு வெக்கேட் பண்ணிகிட்டே கிளம்பிட்டோம். 1 டே தான். அதுக்கப்புறம் வந்து வெக்கேட் பண்ணிகிட்டே கிளம்பிடலாம், போயிட்டு அப்படியே நைட்டு வந்து கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து நாங்கள் அவுட்டிங் போகிறதுக்கு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். பார்ட் 2 வீடியோவில் எங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். ஃபேமிலியாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசார்ட்டுக்கு போங்க. ஜெயம் ஸ்டே ஹோம் அப்படின்ட்டு ஏற்காட்டில். உங்களுக்கு இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வேணும்னா நான் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே வந்து கிளம்பியாச்சு. ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே போனோம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.